அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மனதில் இருக்கும் குறைகளை தீர்க்கும் கந்தபெருமான் வழிபாடு சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் முருகப்பெருமான் என்றால் அது அழகுதான். முருகன் என்றால் அவ்வளவு அழகன். திருமுருகன் என்றால் பேரழகன். குமாரன் என்றால் இளமை, அதாவது அவருக்கு குமரன் என பெயர் இருந்தது. கந்தம் என்றால் வலிமை, அதனால் அவருக்கு கந்தன் என பெயர் இருக்கிறது. வேல் என்றால் முக்கியமாக வீரம். வீர வடிவம் கொண்ட முருகப்பெருமானை வடிவேல் என சிறப்பிக்கிறார்கள். முக்கியமாக சஷ்டி திதியில் பாரம்பரிய முருகப்பெருமானை நினைத்து மனதில் இருக்கும் கஷ்டங்களை சொல்லி வழிபட்டால் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். காரண பெயர்கள் பல கொண்டாலும் ஆகம கடவுள் பாரம்பொருள் முருகப்பெருமான். மால்மருகன் அறுபடை வீடு கொண்டவன். ஒவ்வொரு படை வீட்டிலும் ஒவ்வொரு அம்சமாக அமைதியாக திகழ்கிறார் முருகப்பெருமான். கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான கந்தனை வழிபடுவதால் இளமை கிட்டுகிறது, வாழ்க்கையில் இனிமையும் கிட்டுகிறது, உடலுக்கு இளமை கிட்டுகிறது, அழகு கிட்டுகிறது. முருகப்பெருமானை வழிபடுவர்கள் முகத்தை பாருங்கள், இளமையும் இனிமையும் அழகும் பொழிந்து நிற்கும். இப்படி இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாகத்தான் திகழும். முருகப்பெருமானை நினைத்தாலேயே இளமையும் வெற்றியும் பணமும் தாராளமாக தேடி இருக்கும் இடத்திற்கு ஓடோடி வந்துவிடும் என்பது அனைத்து தமிழக மக்களின் நம்பிக்கையாகவே இருக்கிறது. அதனால்தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என கூறப்படுகிறது. திருமுருகனை வழிபட 3 முறைகள் உண்டு. முதல் முறை கோவிலிற்கு சென்று வழிபடுவது. இரண்டாவது முறை என்னவென்றால் வீட்டில் வெள்ளியினாலோ செம்பினாலோ வேல் செய்து வைத்து வழிபடுவது. மூன்றாவது முறை சுவரிலோ வேங்கை மர பலகையிலோ சந்தன பலகையிலோ வேலை சந்தனத்தால் வரைந்து அதை பீடத்தில் வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்புக்குரியது. வேலை வீட்டில் வைத்து வணங்குபவர்கள் கோவிலுக்கும் செல்ல முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அதாவது வேலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் கண்டிப்பாக ஆலயத்திற்கும் சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும். வீட்டில் வேலை வைத்து வணங்குபவர்கள் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சந்தன காப்பு நடத்தி அந்த சந்தனத்தை பூவரசம் இலையில் வைத்து வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும். அந்த சந்தனத்தை தூய்மையான பன்னீர் கலந்து பயன்படுத்தி கொள்ளலாம். வீட்டில் முருகப்பெருமான் வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரமும் அல்லது விசாக நட்சத்திரம் அமையும் செவ்வாய்க்கிழமையை அல்லது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை போன்ற நாட்களில் சஷ்டி திதி அமையும். இந்த நாட்களில் அல்லது வியாழன் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக முருகப்பெருமானை நினைத்து மனமுருக பூஜை செய்து வெற்றியை பெறலாம். அறையில் நடுப்பகுதியில் கிழக்கு முகமாக ஒரு பீடம் அமைத்து பீடத்தில் வேலை அமைத்து கொள்ள வேண்டும். வேலின் இரு பக்கமும் 2 விளக்குகள் அமைக்க வேண்டும். ஒவ்வொரு விளக்கிலும் 3 திரிகள் இட்டு சிறிது நெய் ஊற்றி விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். அந்த விளக்கில் 5 முக திரியாகத்தான் இருக்க வேண்டும். பாரம்பரிய முருகப்பெருமானை நினைத்து இந்த விளக்கேற்றுவதால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சாமந்தி, மல்லிகை, முல்லை, ரோஜா, செம்பருத்தி மலர்கள் ஏதாவது ஒரு மலரை கொண்டு வேலை அலங்கரித்து கொள்ள வேண்டும். பால், இளநீர், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை நிவேதனங்களாக வைக்க வேண்டும். நிவேதனம் வழங்கும் போது முதலாவதாக சிறிய பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தானம் இட வேண்டும். முக்கியமாக முதலில் விநாயகருக்கு, அதாவது விநாயகப் பெருமானை நினைத்து மஞ்சளை குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி திருநீராவது சிகப்பு மஞ்சள் வைத்து அவரை வழிபடுவது இன்னும் சிறப்பு மிக்கது. அவருக்கு அவல், பொரிகடலை மற்றும் மோதகம் இவற்றை வைத்து வழிபாடு செய்யலாம். மஞ்சள் தட்டுப்பாடு இருப்பவர்கள் கண்டிப்பாக பசுஞ்சாணத்தினாலையும் மஞ்சள் அது பசுஞ்சாணத்தில் பிள்ளையார் உருவம் பிடித்து அருகம்புல் சாத்தி நீங்கள் பாரம்பரிய விநாயகப் பெருமானை வழிபட்டு பிறகுதான் இந்த முருகப்பெருமான் வழிபாட்டை தொடங்க வேண்டும். எந்த ஒரு தொழிலை தொடங்குவதோ எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்போ முதன்மை கடவுளாம் பரம்பொருள் கணபதி அவரை வழிபட்ட பிறகே அனைவரையும் வழிபட வேண்டும்.
விநாயகருக்கு கற்பூர ஆராதனை செய்து வழிபட்டுவிட்டு நர்பண தூபம் காட்ட வேண்டும். வாசனை திரவியங்களை தெளித்து வேலிற்கு கற்பூர ஆராதனை காட்ட வேண்டும். முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் நவாமளி ஆகியவற்றை கூறி முடிந்ததும் கற்பூர தூப தீப ஆராதனை காட்டி வணங்க வேண்டும். அவருக்கு உகந்த கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இவற்றை தாராளமாக படிக்கலாம். இந்த சஷ்டி நாட்களில் பிறருக்கு பிரசாதம் வழங்கிவிட்டு தாம் பூஜை செய்பவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். முருகப்பெருமானை வழிபடுபவர் இயன்ற அளவு அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அனைத்து வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் பொருந்தது போல முருகப்பெருமானை நினைத்து வழிபடுபவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலில் கஷ்டம், திருமணத்தில் கஷ்டம், செல்வத்தில் கஷ்டம், எந்த கஷ்டமாக இருந்தாலும் பறந்து ஓடிவிடும். முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் இருக்கும். அவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவருடைய அந்த வீட்டில், அதாவது முருகப்பெருமான் இருக்கும் வீட்டில் எப்பொழுதும் அழகும் அறிவும் செல்வம் நிறைந்து குளிச்சிருக்கும் வீட்டில் எங்கெல்லாம் அந்த நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் பரம்பொருள் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் என்பது கண்கூடாகவே தெரியும் நமக்கு. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.